இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க பாத்திராத வித்தியாசமான ஒரு விலங்கினத்தை நீங்க பார்க்க போறீங்க. பூமிக்கு அடியில வாழ்ற ஒரு விலங்கினத்தை பத்தி அப்படி என்னங்கறத ஃபுல்லா படமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பூமியை பத்தி, நிலத்தடி நீரை பத்தி, தரையில மண்ணை பத்தின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ற ஒரு புவியியல் வல்லுநரை காமிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கீங்களேன், சயின்டிஸ்ட் கூப்பிடுவோம். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறான். இவன் தான் இங்க இருக்கிற இந்த கம்பெனியோட முதலாளி, சிஇஓ. ஒரு பக்கம் சிஇஓ, இன்னொரு பக்கம் நம்ம சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் வரானுங்க. இந்த கம்பெனி வேற ஒண்ணும் கிடையாது, பூமிக்கு அடியில தோண்டி கீழ இருந்து எண்ணெய் எடுக்கிற ஒரு கம்பெனி. அவசரமா நம்ம சிஇஓவையும் இந்த சயின்டிஸ்டும் எதுக்கு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்கிறதாவும், நம்ம எண்ணெய்க்கு அந்த ஒரு ட்ரில்லிங் மிஷினை போட்டு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டு கீழே போகணும்ல, அப்படி போனோம்னா அந்த உயிரினத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, கீழே சம்திங் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா சிஇஓ இதெல்லாம் ஒரு மேட்டரா, தோண்டும் போது மண்புழு எல்லாம் வரத்தா செய்யும், அதுக்காக எல்லாத்தையும் நம்ம நிப்பாட்ட முடியுமா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓட்ட போடுங்க அப்படின்னு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட ஆரம்பிச்சிடானுங்க. பூமிக்கு அடியில தண்ணி போற மாதிரி ஒரு பெரிய ஓட மாதிரி இருந்திருக்குங்க. பூமிக்கு அடியிலேயே கடல் மாதிரி நீரெல்லாம் இருக்கு. அதுல திடீர்னு ஏதோ ஒரு விலங்கு அப்படியே பறக்கிறத பாக்குறாங்க, நீந்திரத பாக்குறானுங்க. ட்ரில் பண்ணி ஒரு பெரிய ஓட்ட போட்டதுனால பூமிக்கு அடியில இருக்கிற அந்த தண்ணி, அந்த ஆயில் அப்படியே மேல வரும் இல்லையா, தண்ணியும் ஆயில் மிக்ஸ் ஆன மாதிரி மேல வருது. அப்படி வரும்போது கூடையும் சேர்ந்து அவ்வளவு ஆழத்துல அந்த தண்ணிக்குள்ள வாழ்ந்த பெரிய பெரிய ராட்சச உயிரினங்கள் அப்படியே தெரிச்சு மேல வந்து விழுதுங்க. பாக்குறதுக்கு ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி வித்தியாசமா தெரியுது. கூடையும் சேர்ந்து எண்ணெயும் அப்படியே மேல அப்படியே பீச்சி அடிச்சதுனால பெரிய பாம் பிளாஸ்ட் மாதிரி நடந்தது. அந்த இடமே அப்படியே போர்க்கள மாதிரி மாறி போயிடுது. அங்கங்க பாம் மாதிரி வெடிக்குது. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போறான். அதுலயும் குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட் ஒரு கார்ல வந்து இறங்கிருப்போம் பாத்தீங்கன்னா, பொறு காரு. அந்த கார் மேலேயே ஒரு பெரிய கம்பி வந்து விழும், நசுங்கி நாஸ்தி பண்ணிடுது. உடனே இங்க இன்னொரு குற்ற வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இப்படி ஏதோ வித்தியாசமான ஒரு ராட்சச உயிரினம் வீசப்பட்டது இல்லையா, அதை பிடிச்சு ஒரு கூண்டுல அடைக்கிறானுங்க. ரெண்டு உயிரினத்தை பிடிச்சு கூண்டுல அடைச்சிடறானுங்க. இந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்த வந்திருக்கான் பாத்தீங்களா, கையில ஒரு கம்போட எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கற ஒண்ணு. சிஇஓ சொல்ற எல்லா வேலையும் இறக்கமே இல்லாம பண்ற ஒரு கூலிப்பட தலைவன் வந்தா. அப்படியே அந்த சீன் காட்டாது. நம்ம படத்தோட ஹீரோவை இப்பதான் காமிக்கிறானுங்க. ஸ்கூல் பஸ்ல என்னடா வாழ்க்கை அதுன்னு சொல்லி பிடிக்காத வாழ்க்கை. ஏன்னா அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆயிடுறாங்க. அம்மா ஒரு இந்த ஊரோட செரிஃப், ஒரு போலீஸ்காரன், அவரை வந்து டாவடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டாவடிக்கிற போலீஸ்காரனுக்கு நம்ம ஹீரோ மேல ஒன்னும் பெருசா ஆர்வம் கிடையாது. லைக் வேண்டா வெட்டி அப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருப்பான். சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் இந்த பையன். அதுக்காகவே என்னவோ ஒரு பார்ட் டைம் வேலை ஒரு பாத்துக்கிட்டு இருக்கான். வீல் சேர்ல ஒருத்தர் பாத்தீங்களா, அவர் தான் நம்ம ஹீரோவோட மலாலி. கார் எல்லாத்தையும் சரி பண்றது, ஒண்ணுத்துக்கு உதவாத கார் எல்லாம் வந்து நல்லா நச்சு போட்டு இஎம்எத்தால பேச்சவளத்துக்கு அனுப்புறதுன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோ பார்ட் டைம் வேலை பார்க்கறது போக இங்க கிடைக்கிற தேவையில்லாத கார் பார்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து இவனுக்குன்னு சொந்தமா ஒரு காரை உருவாக்கணும்னு பாக்குறான். குப்பையில இருந்து ஒரு காரை உருவாக்கணும்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு இன்ஜின் இப்ப அவனுக்கு அழகா கிடைக்கிறது, பரவாயில்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறா தம்பி அப்படின்னு சொல்ல சந்தோஷத்தோட இந்த உடஞ்ச கார்ல இருக்கிற அந்த இன்ஜின் எடுத்து கொண்டு போய் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரக்ல மாட்டான். ஒரு கார் ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த கார்ல மாட்டான். இங்கதான் ஒன்னு நோட் பண்றான், இவங்க கிட்ட இருக்கிற ஒரு கார்ல இந்த பக்கத்துல ஒரு பெரிய ஓட்ட போட்டு அந்த பக்கம் ஒரு ஓட்ட போயிருக்கு. என்னடா அது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஸ்கூல்ல நிறைய காரை பார்க் பண்ணிருப்பாங்கல்ல, எல்லா கார்லயும் பெருசு பெருசா ஓட்ட விழுந்திருக்குங்க. ஓட்ட விழுந்த இடத்துல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எல்லா கார்லயுமே பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் டேங்க் அதை ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பார்ட் டைம் வேலைக்கு வராரு. அவனோட காரை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு போய் பார்க்க போறாரு. ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய மிருகம் மாதிரி நம்ம ஹீரோ விரட்ட பார்க்க அப்படியே ஜன்னல அப்புறம் அந்த ஃபேக்டரியோட கதவை மூடிடுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு டின்னு நிறைய ஆயில் இருக்கும். அந்த ஆயில் பாத்தீங்கன்னா காரை எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வாஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் விழுந்துருங்க. இந்த ராட்சச உயிரினத்துக்கு என்ன பவர் இருக்கும்னா, அந்த எண்ணெய், பெட்ரோல், எரியிற பொருட்கள் எதுவா இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே மோப்பம் முடிச்சு வர சக்தி இருக்கும் போல. அந்த வகையில தான் இப்ப உள்ள விழுந்து அந்த டென்னை மோப்பம் முடிச்சு வந்துருது. நம்ம ஹீரோ உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. பட் அங்க இருந்து அந்த கேப் வழியா ஆக்டோபஸ் மாதிரி சும்மா அசால்ட்டா கீழே இறங்குது. அங்க இருக்கிற அந்த எண்ணெய் டென்னை அப்படியே ஏதோ கொக்கோ கோலா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எப்படியும் அங்க இருந்து மேல வந்துடுறான். ஒரு கம்பியை வச்சு அதை அப்படியே மூடிட்டு மேல ஒரு வெயிட்ட போட்டுறான். அந்த ராட்சச உயிரினம் உள்ள மாட்டிக்குது. போலீஸை கால் பண்ணி உடனே வர சொல்றான். ஏதோ ராட்சச உயிரினங்க என்ன கொல்ல பார்த்துச்சு, நான் பிடிச்சு வச்சிட்டேங்க. திறந்து பார்த்தா அதை காணும். உங்களோட சரக்கடைசி ஏதாவது உலர்றையா, போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையில நினைக்கிறியான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா டாவடிக்கிற அந்த செரிஃபை திட்டிட்டு போறாருங்க. அப்புறம் பார்த்தா அடைச்சு வச்சிருக்க இடத்துல சின்னதா ஒரு ஓட்ட போட்டு அந்த உயிரினங்க வந்து எஸ்கேப் ஆயிருக்கு. இப்போ ஸ்கூல்ல மறுபடியும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு, நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஆனா அவன் ஒன்னும் பெருசா கேரே கொடுக்க மாட்டேங்கிறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அந்த லேடிய. நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க தான். இப்ப மறுபடியும் நம்ம பார்ட் டைம் இடத்துக்கு வரா. பெரிய டின்னு, ஒரு 3 டென்னுல ஃபுல்லா எண்ணெய் நிரப்பி வச்சு அந்த ராட்சச உயிரினத்தை பிடிக்கலாமா அப்படின்னு வெயிட் பண்றான். அவன் வச்சிருந்தால டின்னு, அந்த டின்னு எந்த இடத்துல வைக்கிறான்னா, கார் எல்லாத்தையும் அப்படியே சப்பையாக்கு பாத்தீங்கன்னா நசுக்கி கொள்ளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த நசுக்கிற மிஷினுக்குள்ள வச்சிருக்கான். அந்த ராட்சச உயிரினம் வரும்,
அந்த மெஷினுக்கு நடுவுல நிக்கும் போது அப்படியே ஒரே அடுத்து பட்டன் அமுக்கினா போதும் அப்படியே நசுக்கி சட்னி ஆகிடும். அதற்கான வேலையை தான் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த உயிரினம் வருது. ரொம்பவே நொந்து போய் ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி வருதுங்க. அந்த டின் அப்படியே கட்டி பிடிச்சு அது கூட அந்த மூடியை உருட்டி எடுத்து திறந்து உள்ள இருக்கிற அந்த ஆயில குடிக்குது. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது. சோ அது மேல இருந்த பயம் போய் பாவமா ஃபீல் பண்ற நம்ம படத்தோட ஹீரோ. அவனை பார்த்ததுமே பயந்து போய் அப்படின்னு கத்த, அந்த ராட்சச உயிரின கத்துறத பார்த்து இவன் பயந்து போய் கையில ஒரு ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட்டை கீழே போட பட்டன் அமுங்கிடுது. அப்படியே அந்த நசுக்கிற மெஷின் மேல இருந்து கீழே அப்படி நசுக வருது. இவனால தடுக்க முடியல. வேற வழி இல்லாம அந்த உயிரினத்தோட காலை பிடிச்சி இழுக்கிறான். காலா அது என்னன்னு சொல்றது, ஏகப்பட்ட கால் இருக்கு. ஏதோ ஒண்ணு பிடிச்சி இழுக்கிறான். ஒரு வழியா இழுத்து அந்த உயிரினத்தை காப்பாத்திடுறானுங்க. நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சு தூக்கி என்ன கொல்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்டும் பாருங்க. அதோட வாயில இருக்கிற பல்லெல்லாம் பார்த்து மிரண்டு போறான். அங்க மறுபடியும் இன்னொரு டென்னு கிடைக்கும். அந்த டென்ல இருந்து எண்ணெய் ஒழுகும். அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவை அப்புறம் விட்டுருது. தப்பச்சோண்டா சாமி அப்படின்னு அங்க தெரிச்சு ஓடுவான். அதுக்கப்புறம் அந்த உயிரினத்தை பார்த்து பயப்படாம அது பக்கத்துல போய் உயிரை காப்பாத்திருக்கேன், என்ன நீ சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு டின்னையும் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அந்த ஆயில சாப்பிட கொடுக்கறான். அதுவும் தாராளமா சாப்பிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் தூக்கி எறிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த ரெண்டு ராட்சச உயிரினத்தை பிடிச்சிருப்பாங்க. மூணாவதா வெளியே வந்த நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ராட்சச உயிரினத்தை பிடிக்கிறதுக்காக சிஇஓட எடுபடி இங்க வரா. போலீஸுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து போயிட்டு எல்லாம் சொன்னீங்க, அது இங்க இருக்கா நான் பாக்கணும்னு சொல்லி வந்து தேடுறான். நல்ல வேலை அதை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா காருக்கு அடியில அது ஒளிஞ்சிருக்கு. வசதியா போச்சுன்னு இவங்களுக்கு தெரியாம அதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருப்பான் பாத்துங்க. அப்ப அந்த கார் அதுவா நகர ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா காரு கீழே அந்த ராட்சச உயிரினம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. அது அந்த காரோட டயரை ஓட்டிட்டு வருது. எப்படி வீல் சேர்ல நடக்க முடியாதவங்க அந்த வீல் சேரோட சக்கரத்தை உருட்டினா அப்படியே நகர்ந்து போக முடியுமோ, அதே கான்செப்ட்ல தான் இந்த கார்ல இருக்க 4 சக்கரத்தையுமே அந்த உயிரினம் உருட்டிட்டு வருது. இங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஏதோ கிளாஸ் டீச்சர் ஏதோ பேச வந்திருக்காங்க. அவளையும் கூப்பிட்டு வேற வழி இல்லாம அங்க இருந்து கார்ல ஏறி உட்காரான். காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி சும்மா டம்மி பண்றான். ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கு, அந்த ட்ரக்குக்கு கீழே இருக்கிறது யாரு, அந்த உயிரினம். அது அந்த 4 சக்கரத்தையும் உருட்டி அப்படியே வேகமா வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்கு. பின்னாடி அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் காடுகரை எல்லாம் ஏட்டிக்கு புட்டியா குதிச்சு ஒரு வழியா எங்கேயோ ஒரு மூலையில வந்து நிக்கிறீங்க. அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. காருக்கு அடியில அந்த உயிரினத்தை பார்த்து மிரண்டு போற நம்ம ஹீரோயின். என்ன நடக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் பயப்படாது, அது ஒண்ணும் கிடையாது, ஒரு நல்ல அனிமல் தான், நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்புறம் பக்கத்திலேயே நம்ம ஹீரோயினோட ஒரு செட் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடியே வச்சிருக்காங்க. அந்த செட்டுக்கு எடுத்துட்டு போய் கார்ல கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி அந்த ஆக்டோபஸ் தலையை சுத்துறதுக்கு வசதியா அங்கங்க ஓட்ட போட்டு சூப்பரா ஒண்ணு ரெடி பண்றா. ஒரு ட்ரக் ரெடி ஆகிருச்சு. ஒரு பக்கம் ஹீரோயின் குதிரையில போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அதை ஓட்டன்னு செமையா போயிட்டு இருக்கானுங்க. பாட்டு மேகமா அந்த மிஷினால போக முடியுது, ஜம்ப் பண்ணவும் முடியுதுங்க, குதிக்க முடியுது. கியர் போடுற மாதிரி ஸ்பீட கூட்ட குறைக்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறானா பாத்துக்கீங்களேன். அப்புறம் அதே வண்டியில யாருக்குமே தெரியாம உள்ள ஒரு உயிரினம் இருக்கிறத யாருக்குமே சொல்லாம அப்படியே ஏதோ பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான். பெட்ரோல் டேங்குக்கு பதிலா பெட்ரோல் எடுத்து அந்த உயிரினத்தோட வாயில விடுவாங்க. நல்ல பெட்ரோலை குடிச்ச அந்த குஷியில நம்ம ஹீரோவும் ஃபாஸ்டா போகணும்னா ஒரு மிதிப்பான். காருக்குள்ள இருந்து அந்த ஆக்டோபஸ் தலையன் பாட்டு வேகமா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஏகப்பட்ட கார் மேல ஏறி எல்லா காரையும் தம்சம் பண்ணி நாஸ்தி பண்ணின்னு பயங்கரமா ஒரு கலவரத்தையே அந்த ஊர்ல உருவாக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இந்த குத்தெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல அந்த 2 உயிரினத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க இல்ல, அதை அந்த சயின்டிஸ்ட் வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பண்றாருன்னா, ஒரு உயிரினத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அதை கத்துக்காத இன்னொரு உயிரினத்துக்கு அந்த மேட்டர் தெரியுது. அது ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க 2 குழந்தைகளை வளர்க்குறீங்க. ஒரு குழந்தைய நல்லா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாத்தையும் படிக்க கொடுத்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க. இன்னொரு குழந்தைய படிக்கவே வைக்கல, மாடு வைக்கத்தான் வர்றானுங்க. ஆனா இந்த உயிரினமா அந்த 2 குழந்தைகள் இருந்தா என்ன இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஸ்கூலுக்கே போகாத அந்த இன்னொரு குழந்தையால கத்துக்க முடியும். இப்படி ஒரு சக்தி, அனுபவத்தையும் அறிவையும் அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா பேர் கூடயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கு. யாருக்குன்னா இந்த உயிரினங்களுக்காக. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அம்மா கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு போனார்ல, அவர் தான். அதே எண்ணெய் கம்பெனில எடுபடியா இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஹெல்ப் கிடைக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோவுக்கே தெரியாம அந்த சிஇஓ இருக்கான்ல அந்த எண்ணெய் கம்பெனி, அவங்களுக்கு போன் பண்ணி அந்த எடுபடியை இங்க வர சொல்லிடுறானுங்க. என்ன மன்னிச்சுக்கடா தம்பி, வேற வழி இல்லடா, இவங்க கம்பெனில தான் நான் வேலை பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ திமுற ஹீரோவை பிடிச்சிடறானுங்க. ஹீரோவை யாரோ அடிக்கிற மாதிரி தெரிய பயங்கர கோவம் அந்த ஆக்டோபஸ் தலைனுக்கு. என்ன பண்றான், அந்த கார் அப்படியே உருன்னு உரும ஆரம்பிக்குது. அதை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க. அந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட ட்ரக்ல ஏறாங்க. நம்ம ஹீரோ அடிக்க வர்றதுக்காக அந்த எடுபடி பக்கத்துல வர, அதை பார்த்ததுமே படு கோவத்தோட இந்த ட்ரக் அப்படியே உரும ஆரம்பிக்குதுங்க. அப்படியே செமையா சுத்துது. நம்ம ஹீரோவை அப்படியே உள்ள தள்ளி விட்டுறா நம்ம ஹீரோயின். வண்டிக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. பயங்கரமா சுத்தி அங்க இருந்த எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறானுங்க. பின்னாடி இடிபடி எல்லாம் வெட்டிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த ஷெரீஃப் போலீஸ் அவர் வந்துறாரு. அவர் வெட்டிட்டு இருக்காரு. என்ன இங்க நடக்குது அப்படின்னு ஊருக்குள்ளேயே ரேஸ் படு பயங்கரமா போவானுங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரனை வெட்டிட்டு வந்துட்டு, எங்கடா
காரை ஓட்டிட்டு போனாங்க, இந்த தெருவுக்குள்ள வந்தாங்க, ஆளக்கானமே அப்படின்னு பார்த்தா அவனுக்கு மேலேயே 2 சவத்துக்கு நடுவுல அப்படியே சவத்துல மனுஷங்க ஏறி போற மாதிரி அசால்ட்டா ஏறி நடந்து போயிட்டு இருக்கு. கீழே அந்த காரை ஓட்டிட்டு போற அந்த போலீஸ்காரருக்கு மேல ஒரு வண்டி இருக்கிறது தெரியல. எப்படியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. மறுபடியும் அந்த எடுபடி கிட்ட மாட்டிக்கிறானுங்க. எடுபடி பயங்கரமா வண்டிட்டு வர பில்டிங்க்கு மேல மாடிக்கு மாடி தாவி தாவி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். இந்த சீன்ஸுக்காகவே நீங்க இந்த படத்தை பாக்கலாங்க. அவ்வளவு ஒர்த்தா இருக்கும். கிராபிக்ஸா அப்படிங்கறது வெளியவே தெரியாது. கிராபிக்ஸா ஒரிஜினலாங்கிற ரேஞ்சுக்கு அவ்வளவு அருமையா பண்ணிருப்பாங்க கிராபிக். ஒரு வழியா அந்த ஊரை தாண்டி ஃபைனலா அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய சரக்கு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கும். 100கணக்கான கோச் இருக்கும். அதுல பயங்கர வேகமா போய் அந்த ட்ரெயினை நுண்ணி இலையில அப்படியே கிளீனா கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. பின்னாடியே போலீஸ் வந்திருப்பாங்க, எடுபடிகள் வந்திருப்பானுங்க. எல்லாருமே அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு சொந்தமான ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு மரத்திலேயே சின்னதா ஒரு கேபின் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வராங்க ஹீரோவும் ஹீரோயினும். அங்கேயே அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. அந்த உயிரினம் ஜாலியா தண்ணியில நீந்தி விளையாண்டுகிட்டு இருக்கு. அதுதான் அது பிடிச்சிருக்கும் போல. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிஓ கிட்ட அந்த சயின்டிஸ்ட் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த உயிரினங்கள்லாம் சாதாரண உயிரினங்களோட மனுஷனை விட புத்திசாலி. ஒண்ணுக்கு ஏதாவது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இன்னொரு உயிரினம் அதை தெரிஞ்சுக்காமையே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. இதுகளுக்குள்ள அறிவையும் அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிற டேலண்ட் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு மண்புழு மாதிரி தான்ப்பா. நான் தோன்ற இடத்துல இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குன்னு நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் விட முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, விஷம் இருக்குல்ல, பெரிய டேங்க்ல அப்படியே விஷத்தை கொண்டு வந்து அந்த ஓட்டையில புட்ட போறாங்களா. சோ கீழே இருக்கிற எல்லா உயிரினங்களும் அப்படியே செத்து போயிடும். அதுக்கப்புறம் இவங்க குளியை தோண்டி என்ன எடுக்க போறாங்களா. இதெல்லாம் கேட்டு நம்ம சயின்டிஸ்ட் கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன்னா உயிரினங்கள் மேல அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. இது எல்லாமே அவங்களால அடக்கி வரப்பட்ட அந்த 2 உயிரினங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கும். சோ ஒரு உயிரினத்துக்கு தெரிஞ்சா போதும், அந்த கூட்டத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிடும் இல்லையா. இந்த விஷயம் எங்கேயோ இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஆக்டோபஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. சோ மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 2 உயிரினத்தை காப்பாத்துறதுக்காக படு வேகமா அந்த காரை ஓட்டிட்டு அது போகுதுங்க. அதே கார்ல நம்ம ஹீரோயினோட செல்போனை மறந்து வச்சிருப்பான். சோ அந்த செல்போனோட சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி பின்னாடியே இவங்களும் போறாங்க. இன்னொரு வண்டியை ஓட்டிட்டு கடைசியா பார்த்தா அது எங்க போகுது அப்படின்னா அந்த சிஓ கம்பெனிக்காரனோட இன்னொரு கம்பெனிக்கு போகுது. யாருக்கு தெரியாம உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏற்கனவே அங்க 2 உயிரினத்தை அடைச்சு வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, அதை காமிக்கிறானுங்க. 3ஆவதா நம்ம ஹீரோட அந்த உயிரினம் பெரிய ஓட்டையை போட்டு இதுக்குள்ள இறங்குதுங்க. அதே நேரம் அந்த எடுபடி வந்துடுறான். கையிலேயே ஒரு மயக்க ஊசி போடுற துப்பாக்கி வச்சிருப்பான். அதை வச்சு ஏகப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை தொலைச்சு, அதாவது மயக்க குண்டுகள் அது போட்டு நம்ம உயிரினத்தை அப்படியே பிடிச்சிடறாங்க. ஆக்டோபஸ் தலையா வாங்கி போறாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த சிஓ மிரட்டி இனிமே என் பஞ்சாயத்துக்கு வராங்கன்னு நினைச்சுறாங்க. சோ ஏற்கனவே 2 இவங்க கிட்ட மாட்டி இருந்தது. இப்ப 3ஆவதா 3 கொல்ல போறதா பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்காக நம்ம சயின்டிஸ்ட் வந்து, உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த உயிரினங்கள் மேல அக்கறை உண்டு, அதுல நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. பாட்டை வேலை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த பெரியவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேட்க அவரும் சரின்னு சொல்ல, எப்பவுமே நம்ம ஹீரோக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே ஒரு கிரீன் கலர் காரை ஓட்டிக்கிட்டே வரணும் தெரியுமா, அவரோட கார் அட்டைய போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவர் பாத்தீங்கன்னா பெரிய கார் டீலர்ஷிப் வச்சிருப்பாரு. அவரோட கார் டீலர்ஷிப் இருக்கிற கடையில போய் ஒரு நல்ல காரை அங்க இருந்து ஆட்டையை போட்டு அப்படியே ஓட்ட போட்டு எல்லாத்தையும் எடுத்து 3 உயிரினங்களுமே வண்டி ஓட்டுறதுக்கு வசதியா ஒரு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே ஒரு வண்டி ரெடியா இருந்தது. இப்ப எக்ஸ்ட்ரா 2 வண்டி, இன்னும் 3 வண்டி ரெடியா இருக்கு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல அந்த சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ட்ரக்ல ஏற்கனவே இந்த 3 உயிரினத்தை ஏற்றி வச்சிருப்பாங்க. இந்த உயிரினம் எல்லாத்தையும் போய் அந்த குளிக்கல போட்டு விஷத்தை ஊத்தி கொள்றதா எங்களோட பிளான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சயின்டிஸ்ட் அந்த ட்ரக்கை எடுத்து கடத்திட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த 3 காரை ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு செட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க ஆல்ரெடி அடைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த 2 உயிரினம் இருக்குல்ல, அது வேற எதுவும் கிடையாது, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதை விட இன்னொரு புத்தி என்னன்னா, நம்ம ஹீரோ வச்சிருக்காங்க ஆக்டோபஸ் தலை. அந்த ஆக்டோபஸ் தலைவனோட அப்பா அம்மா, இப்போ அப்பா அம்மா பிள்ளைன்னு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவ்வளவு ஒரு பாச போராட்டங்க, செமையா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. காரை ஓட்டுறதுக்கு தயாராயிடுறாங்க. எப்படி மீது 2 எப்படி இவ்வளவு ஈஸியா இந்த அனுபவத்தெல்லாம் சேராச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம ஹீரோ வச்சிருந்த அந்த ஆக்டோபஸ் தலைவனுக்கு எப்படி இந்த காரை ஓட்டணும், எங்க பிரேக் போடணும், எங்க கேர் பண்ணணும், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லையா. சோ அதே வகையில தான் மீதி 2 அந்த அதே இன்ஃபர்மேஷனையும் அனுபவத்தையும் தெரிஞ்சிருக்கிறதுனால வேகமா அந்த காரை ஓட்டுறதுக்கு தயாராகிறாங்க. ஒவ்வொரு வண்டியில ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல அப்படியே 3 சும்மா கார் ரேஸ்ல போற மாதிரி ஜம்முன்னு போயிட்டு இருக்க. பின்னாடி அதே நேரம் அந்த எடுபடி ஆளுக விரட்ட ஆரம்பிக்க, அதெல்லாம் பார்த்து போலீஸ்காரனை விரட்ட ஆரம்பிக்க செம்ம ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம கூட நீங்க ஏதாவது சீன்ஸ் பாக்குறதா இருந்தா பாக்கலாம். இப்படியே ஒரு மலை பக்கமா போயிடுறாங்க. மலையில நம்ம ஹீரோவை காலி பண்ணணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறானுங்க. எல்லாத்துலயும் இருந்து அந்த உயிரினம் நம்ம ஹீரோவை காப்பாத்துது. பெல்ட் எல்லாம் அடிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் அந்த மலையில இருந்து புடிச்சு கீழே தள்ளி விட்டுருவோம். அப்படி கீழே விழும்போது கூட நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு மலையிலேயே சும்மா சூப்பரா ஜம்ப் பண்ணி எல்லாம் போறானுங்க. எல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன பண்றானுங்க, அங்க போயிட்டு இருக்கிற அந்த பாதைக்கு நடுவுல ஒரு பெரிய லாரியை நிப்பாட்டி தீயை உடிச்சு எரிச்சிடறானுங்க. அவங்க போக முடியாம பிளாக் பண்றாங்க. அதே நேரம் இங்க அந்த போலீஸ்கார செரிஃப் இருக்காரு, அவர் வராரு. அங்க ஒரு பெரிய ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக் எடுக்கிறாரு. அதே நேரம்
அப்புறம் இந்த பக்கத்துல காமிக்கிறாங்க தீய தாண்டி இவனால போக முடியாது அப்படின்னு யோசிச்சா சூப்பரா பிளான் பண்ற நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோ கூட இல்லங்க நம்ம ஹீரோவோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த செரீஃப் இருக்கான்ல போலீஸ்காரன், அவன் ஒரு பெரிய லாரி எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களோட அந்த எடுபடி ஆட்களோட கார் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அப்பள மாதிரி நொறுக்கி தள்ளுறாருங்க. நொறுக்கி தள்ளிட்டு அந்த தீய அணைச்ச மாதிரி வண்டி நிப்பாட்ட அதே வண்டி மேலேயே இந்த 3 வண்டிகளும் ஏறி அப்படியே அந்த மலை கீழே அப்படியே சரிக்க வருதுங்க. செம்மையா இருக்கும். ஏன்னா ஒரு வண்டி கீழே விழ போனா இன்னொரு வண்டி காப்பாத்துது, இன்னொரு வண்டி கீழே போனா மிச்ச 2 வண்டிகளும் அதோட கை விடுத்து காப்பாத்துதுங்க. ஆக்டோபஸ் உண்மையிலே கார் ஓட்டுனா இப்படிதான் ஓட்டுமோ என்னவோ. அம்மா கிராபிக்ஸ் ஒரு வழியா போராடி அந்த 3 ரொம்ப ஃபாஸ்டா அந்த குழிக்குள்ள விஷத்தை ஊத்துறதுக்காக ட்ரக் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுதுங்க. 1-2 லாரி எப்படியே உடச்சிடானுங்க. ஆனா அதுக்குள்ள ஏற்கனவே எங்க விஷத்தை டெலிவரி பண்ணுவாங்கல்ல அந்த விஷம் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கு. ஒரு சுவிட்ச போட்டு விட்டா போதும், பம்ப் பண்ணி அந்த ஓட்டைக்குள்ள விஷத்தை இறக்கிடுவானுங்க. இங்க அந்த சயின்டிஸ்ட் வரான், அந்த விஷம்னு சொல்றோம் பாத்தீங்களா அது ரெட்டுக்கு போயிடுச்சுன்னா பம்புல இருந்து விஷம் அப்படியே அந்த குழிக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ரெட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது அந்த விஷத்தை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட கார் அப்படியே தலையில புறந்து நிக்குது. அப்படியே ஏத்தி கொல்றதுக்காக இங்க அந்த எருபடி வரான் வேகமா ஓட்டிட்டு. அதுக்குள்ள காருக்கு கீழே இருக்கிற நம்ம ஆக்டோபஸ் தலையை மறுபடியும் வேகமா ஓட்டி புரண்டு கிடக்கிறத நேரா நிப்பாட்டி எருபடி கூட பயங்கரமா சண்டை போறானுங்க. எருபடி அப்படியே கடிச்சு கொல்றதுக்காக அந்த உயிரினை ட்ரை பண்ணது அதையும் அசால்ட்டா பாக்ஸிங் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற அந்த பக்கத்துல ரெட்டுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் போச்சோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அந்த சயின்டிஸ்டும். இன்னொரு பக்கம் எடுபடி நம்ம ஹீரோவா காரோட சேர்த்து அந்த குழிக்குள்ள தலை பாக்குறான். குழி பக்கத்துல போயிட்டாங்க, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிச்சா நம்ம ஆக்டோபஸ் சூப்பரா பிளான் பண்ணி அப்படியே வில்லனோட காரை புடிச்சு தூக்கி வீசி எரிய அந்த விஷம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே பம்ப் ஆகி குழிக்குள்ள போற அதே நேரத்துல அந்த விஷம் இருந்தா அந்த தண்ணி தட்டி மாதிரி வச்சிருக்காங்க விஷ தொட்டி, அந்த தொட்டி மேலேயே விழுந்து மொத்த விஷத்தையும் அப்படியே வெளியே நிலத்து மேல விட்டுருது. உள்ள போகாம அந்த குழிக்குள்ள விஷம் போகாம அது எப்படியோ காப்பாற்றப்படுது. அதே நேரம் நம்ம ஹீரோ காரை காமிக்கிறாங்க. அப்படியே நுண்ணியில அந்த குளிக்கல விழுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேலன்ஸ் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் அப்படியே காரோட சேர்ந்து அந்த பெரிய குளிக்குள்ள கீழே விழுதுங்க. கீழே தண்ணி இருந்ததுனால தண்ணிக்குள்ள விழுந்து மூச்சு முட்டி நம்ம ஹீரோ சாக போறான். பட் சாக விடாம காரோடையே அந்த உயிரினமும் உள்ள விழுந்திருக்கோம்ல அது என்ன பண்ணுது நம்ம ஹீரோவை காப்பாத்துதுங்க. தண்ணிக்குள்ள அதுக்கு இன்னும் வேற பவர் இருக்கு போல. மூச்சு விட சக்தியை கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி மேல கொண்டு வந்து விடுது. ஹீரோ உயிரோட இருக்கா அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம்னா இந்த குழிக்குள்ள இருக்கிற மித்த உயிரினத்தை காமிக்கிறானுங்க. 100கணக்கான உயிரினங்கள் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே சாக விடாம எப்படியே நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். இந்த மொத்த கூட்டமும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அந்த குழிக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே இந்த நியூஸ் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவ நம்ம சிஇஓ பிடிச்சு ஜெயில போட்டுறானுங்க. எப்படா ஒரு உயிரினம் இருக்கிற இடத்துல நீ குளிய தோன்றன்ற பேர்ல எல்லாத்தையுமே கொல்ல பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா அவங்க ரெடி பண்ண அந்த காரை ஓட்டிட்டு அப்படியே போற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. தேங்க்யூ.